Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை சட்னி தாங்க. என்னடா கருவேப்பிலை சட்னி ரொம்ப கசப்பாக இருக்குமே அப்படின்லாம் நினைக்க வேண்டாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவுமே ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை வச்சு ரொம்பவுமே ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி சட்னி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மிளகு, மல்லி, உளுந்து இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுப்படுற மாதிரி நல்லா வறுத்தெடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 காஞ்ச மிளகா, ரொம்பவுமே கருகிற மாதிரி வறுக்கக்கூடாதுங்க. ஒரு அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலைங்க வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. லைட்டாக வெந்ததுக்கப்புறம் துருவி வச்சு தேங்காய் சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்ச கருவேப்பிலை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த பதத்தில் அடித்து எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சதை தக்காளி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்பவும் அடிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் எடுத்துடலாம். ரொம்பவுமே வலுவலுன்னு இருந்தால் அதோட டேஸ்ட் ஒரு மாதிரியாக இருக்குங்க. அதனால் இந்த பதத்தில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் லைட்டாக உளுந்து, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதை சட்னியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.